வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம விஷயங்கள் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்யூச்சரில் அந்த ChatGPT 5 வச்சு நம்ம ஷேர் மார்க்கெட்டில் எப்படிலாம் அதை யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணலாங்கிறது இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். மோர் யூஸ்ஃபுல் டூலாக தான் நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கிற மாடல் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லெவல்லே அவங்க நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா 2 மாடல் யூஸ் பண்ணுது, அதுவே ஷிஃப்ட் ஆகிக்கணும். ChatGPT 5 தான் அப்கிரேட் வெர்ஷன். வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம ChatGPT 5 வந்து அஃபிஷியலாக லான்ச் பண்ணிட்டாங்க. அதில் இருக்க விஷயங்கள் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்யூச்சரில் அந்த ChatGPT 5 வச்சு நம்ம ஷேர் மார்க்கெட்டில் எப்படிலாம் அதை யூஸ் பண்ணி ஏர்ன் பண்ணலாங்கிறது இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பார்க்குற நீங்கள் தயவு செஞ்சு ஏதாச்சும் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போனா தான் இந்த யூடியூப் வீடியோ 4-5 பேத்துக்கு ஷோ ஆகும். நீங்கள் பார்த்துட்டு மட்டும் போயிட்டீங்கன்னா இந்த வீடியோ யாருக்குமே ஷோ ஆகாது, வியூஸும் கம்மியாக தான் இருக்கும். ஸோ தயவு செஞ்சு வீடியோ பிடிச்சிருக்கு பிடிக்கல ஏதோ ஒன்று நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிருங்க. லைக் அண்ட் டிஸ்லைக் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ கொஞ்சம் வேத்துக்காச்சு யூடியூப் கொண்டு போய் சேர்க்கும். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ChatGPT பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ரொம்ப ஸ்மார்ட்டாகவே ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ணோம், ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் பண்ணோம், மோர் யூஸ்ஃபுல் டூலாக தான் நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கிற மாடல் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் லெவல்லே அவங்க நிறைய இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஏஐ மாடலோட நம்ம இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட முடியும். லைக் நம்மளுக்கு ஒரு பர்சனல் அசிஸ்டண்ட்டாகவே இதை நம்ம வச்சுக்க முடியும். நீங்கள் ஒரு டெவலப்பராக இருக்கலாம், இல்லாட்டி பிஸ்னஸ் யூஸராக இருக்கலாம். ஷேர் மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்காண்டி இதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா ChatGPT 5 பற்றி நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு இவங்க இந்த கோர் மாடலே இவங்க என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அன்டிஃபைன்டு அடாப்டிவ் மாடலுங்கிறது. இது என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆப்டிமைஸ் ஆகிக்கிடும். நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன் பாருங்களேன். இதுக்கு முன்னாடி நம்ம ChatGPT 4 நம்ம யூஸ் பண்ணும்போது அதில் நிறைய வெர்ஷன்ஸ் வந்து இருக்கும். ChatGPT 4.1, 4. mini, O3 Pro நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு ஆர்டிக்கல் ரைட் பண்ணணும்னா ChatGPT 4.5 வந்து சூஸ் பண்ணி நம்ம ரைட் பண்ணோம்னா அது கரெக்டாக ரைட் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக அட்வான்ஸ் ரீசனிங் உங்களுக்கு வேணும்னா O4 mini வந்து நீங்கள் சூஸ் பண்ணி பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கோடிங் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ணணும்னா ChatGPT 4.1 நீங்கள் சூஸ் பண்ணி பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்ஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி பண்ணும்போது தான் அது உங்களுக்கு கரெக்டான அக்யூரேட் ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இப்போ ChatGPT 5 என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த மாதிரிலாம் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்லை. அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆப்டிமைஸ் ஆகிட்டு உங்களுக்கு தேவையான ரிசல்ட்டை டீப்பாக திங்க் பண்ணிவிட்டு அது உங்களுக்கு கொடுத்துரும். ஆக்சுவலாக இந்த ChatGPT 5 வந்து ஒரு 2 மாடல் யூஸ் பண்ணுது, அதுவே ஷிஃப்ட் ஆகிக்கணும். ChatGPT 5 தான் அப்கிரேட் வெர்ஷன். அது கீழே ப்ரீவியஸ் வெர்ஷன் வந்து GPT 5 mini வந்து கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி அது ஷிஃப்ட் ஆகி உங்களுக்கு தேவையான ரிசல்ட்டை அது கொடுத்துரும். அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டும் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், இதோட ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரத்தில் வருதுன்னு பாருங்கள். இதே நான் இதுக்கு முன்னாடி ChatGPT 4 யூஸ் பண்ணும்போது இவ்வளோ சீக்கிரத்தில் அது வராது. ChatGPT 4ஓட ChatGPT 5 30-50% வந்து ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நான் ChatGPT 4ல் ஏதாச்சும் நான் கொஸ்டின் கேட்டேன்னா அதுக்கு வந்து 10-16 செகண்ட்ஸ் வரைக்கும் ஆகும். ஆனால் அதுவே இப்போ பார்த்தீங்கன்னா 3.1 செகண்ட்ஸ்லேயே அது வந்து ரிசல்ட்டை எடுத்து கொடுத்துருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ரீசனிங் அண்ட் கிரியேட்டிவிட்டியும் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் இதோட ரைட்டிங் ஸ்கில்லை இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ChatGPT 4ல் நம்ம ஏதாச்சும் ஆர்டிகல்ஸை ரைட் பண்ண சொன்னால் ஒரு ஏஐ ஜென்ரேட் பண்ணுற ஆர்டிகல்ஸ் மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமன் வந்து எப்படிலாம் ஒரு ஆர்டிக்கலை ரைட் பண்ணுவாங்களோ அதெல்லாம் இதில் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெடியூஸ் த ஹாலோசினேஷன்ஸ். ChatGPT 4 விட ChatGPT ரொம்ப ரிலேபிளாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஹாலோசினேஷனை வந்து இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண ஹியூமன்ஸோட ப்ராம்ப்ட், அவங்க கேட்ட கேள்வி, இதுவும் கொடுத்த பதில்ஸை வச்சு இப்போது அப்கமிங்கில் இது கொடுக்கக்கூடிய பதிலை வந்து இது இம்ப்ரூவ் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் ஹாலோசினேஷனை ரெடியூஸ் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த வேர்டை நீங்கள் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. கமல் சார் வந்து பிக் பாஸில் ஜூலியை பார்த்து நீ ஹாலோசினேஷன் பண்ணிங்களான்னு சொல்லிட்டு கேட்பாரு. தலைமை அப்போவே இந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கான் பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோடு ஜென்ரேஷன் அண்ட் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட். ChatGPT 5 வந்து இப்போ ஒரு கோடரோட பவர் ஹவுஸ்னு சொல்லலாம். ஒரு ஃபுல் கேமே இதால் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் அண்டு ஹையஸ்ட் குவாலிட்டி கோடு வந்து இதால் ஜென்ரேட் பண்ண முடியும். அந்த கோடில் ஏதாவது பக் இருந்துச்சுன்னா இதுவே ஆட்டோமேட்டிக்காகவும் சரி பண்ணும். ஸோ ChatGPT 5 வந்து கோடருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ஆட்டோமேஷன் அண்ட் அனாலிசிஸ். நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா டே டு டே அந்த பிஸ்னஸில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும், உங்களோட காம்படிட்டர் யார், உங்கள் பிஸ்னஸோட ஸ்குவாட் அனாலிசிஸ் மொத்தமும் இதுவே பண்ணி கொடுத்துரும். அதுவே ஆட்டோமேட்டிக்காகவே பண்ணி கொடுத்துரும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் லைக் இதை ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டாலே போதும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சால்விங் தான். இதுக்கு முன்னாடி வந்து ப்ரீவியஸ் மாடல்லாம் வச்சு நிறைய எக்ஸாம்லாம் எழுதினாங்க. UPSC எக்ஸாம்லாம் எழுதி மார்க்கெல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி GPTயோட 4
கம்பேர் பண்ணும்போது GPT-5 வந்து இன்னுமே அதிகமாக எக்ஸாமில் மார்க் எடுக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம கொடுக்குற ப்ராப்ளமேட்டிக் ஸ்கில்ல இன்னுமே இது அதிகமாக அனலைஸ் பண்ணி கரெக்டான ரிசல்ட்டை இது கொடுக்குது. நியூ ஃபியூச்சர்ஸாக அவங்க என்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா ஜிமெயில் அண்டு கூகுள் காலண்டரை இதில் நம்ம இன்டகிரேஷன் பண்ணிக்கிற முடியும். ஸோ நம்ம ஏதாச்சும் இமெயில் படிக்கணும்னா கூட இது படித்து சொல்லிடும். இப்போ உங்கள் ஆஃபீஸில் 4-5 மீட்டிங் நடக்க போகுதுன்னா அதோட டைமை இதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு இது கொடுத்துரும். பட் ஆனால் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே GPT-5 ப்ரோவில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது கூட பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் வாய்ஸ் மோடையும் இவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வாய்ஸ் மோடை வச்சு உங்களால் கால் பண்ணிக்க முடியும். ஸோ ChatGPTயும் உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் சஜஷன் எல்லாமே கொடுக்க முடியும். சிம்பிளாக சொல்லணும் பார்த்தீங்கன்னா அயன்மேன் மூவியில் ஜாபஸ் பண்ணுற வேலையை இப்போ இதுவுமே பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு ஃபீச்சர்ஸ் வந்துருக்கு, ஸ்டடி மோட். உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தை யாராச்சும் டியூஷன் போய் தான் படிக்கணும்னு இருக்காங்கன்னா அங்கே நீங்கள் போய் சேர்க்கறத விட இந்த ஸ்டடி மோட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி ChatGPTயில் படிக்கும்போது இது ஒரு ப்ரோ லைக் டீச்சிங்காக இது வந்து பண்ணும். ஸோ அவங்களால ஈஸியாக எல்லாமே கற்றுக்க முடியும். இப்போ இதோட ப்ரைஸிங்கை பார்க்கலாம். ChatGPT-5 வந்து எல்லாத்துக்குமே ஃப்ரீ தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 30 ப்ராம்ப்ட் அண்ட் மெசேஜ் வரைக்கும் இவங்க வந்து ஃப்ரீ கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் டெய்லி கேப்பை கிட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக GPT-5க்கு இதுவே ஷிஃப்ட் ஆகிக்கணும். ஸோ இது GPT-4 விட கொஞ்சம் அட்வான்ஸ் மாடல் தான். ஸோ பெய்டு யூஸருக்கு பார்த்தீங்கன்னா நான் மேலே சொன்ன எல்லாமே அவங்களால யூஸ் பண்ணிக்க முடியும். இன்னுமே இதில் நிறையா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா ஸ்டில் நோ இது வந்து ஒரு AI டூல் தான். ஸோ இதை வச்சுட்டு நம்ம வந்து ஒரு ஆக்ஷன் நம்ம பண்ண முடியாது. பட் ஆனால் இதை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு ரோட் மேப் வச்சு நம்மளால் எதையுமே பண்ணிக்க முடியும். ஸோ ஷேர் மார்க்கெட்டில் இந்த ஜிபிடியை வச்சு என்னெல்லாம் பண்ணலாங்கிறத நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். இன்னும் அப்கமிங்லேயும் நான் எப்படிலாம் இதை வச்சு அனலைஸ் பண்ணிக்கலாம், ஒரு ஷேரை எப்படி அக்யூரேட்டாக பிக் பண்ணலாங்கிறதையும் நான் வீடியோ வந்து போடலான்னு இருக்கிறேன். ஸோ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் ஏதாச்சும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்போ தான் யூடியூப் இந்த வீடியோவை 4-5 பேருக்காச்சும் ஷேர் பண்ணும். தேங்க்யூ ஃபார் த வாட்ச்.